அண்ணா ஒரு குவார்டர் வந்து தானே சொல்றா மச்சான் போலீஸா அண்ணா நில்லு அண்ணா போலீஸ் எல்லாம் இல்ல என் ஃப்ரெண்டு போலீஸ் ஆகணும் ஆசைப்பட்டா அதான் போலீஸ்னு கூப்பிடுவீங்க வேற ஒன்னும் தம்பி என்னோட இப்ப வேலை ரொம்ப குறைவுப்பா. அண்ணா மீ சில்லற இல்ல அதான் விலை ரொம்ப குறைவுன்னு சொன்னேன். 140 இப்ப 200. அது விலை குறைவே இல்லை விலை ஏற்றம் விளையாட்டுறோம்ல நீ என்கிட்ட ஏமாற்றம். வாங்கினே கிளம்பி நீ எல்லாம் பிளாக்ல தானே டாஸ்மாக்ல வாங்க கிளம்பு விளையாட்டுறோம் அது போ பின்னாடி தெரியும் நான் ஏமாத்தேன். மச்சான் கோவிந்தசாமி தான் போயிக்கிறேன். பிளாக்ல சரக்கு வித்தாலும் 140 ரூபாய்க்கு கொடுக்குறாரா, பரவாயில்லரா. டேய் கோவிந்தசாமி உனக்கு கீதர்றா. தம்பி இங்க யாருப்பா கோவிந்தசாமி பிளாக்ல சரக்கு விற்கிறாங்களாமே? நான் சொல்றேன் ஆனா நான் தான் சொன்னது அவங்ககிட்ட போய் சொல்லிட்டு போறீங்க. அவங்க உட்காந்துக்கிறான் பாருங்க அவன் தான் கோவிந்தசாமி. அவன்கிட்ட போய் கேட்டீங்களா நான் தான் கோவிந்தசாமினுவான். அப்பயே நீங்க தெரிஞ்சுக்கணும் அவன் தான் கோவிந்தசாமின்னு. தம்பி இங்க யாருப்பா கோவிந்தசாமி? அண்ணா அங்க உட்காந்துக்கிறாரு பாருங்க அவரு தான் கோவிந்தசாமி. அவரு தான் பிளாக்ல சரக்கு விற்கிறது. டேய் யார்கிட்டா போய் சொல்ற? நான் மப்டியில வந்த போலீஸ்ரா. அவன் கட்டாதான்டா சொன்னா நீ தான்டா கோவிந்தசாமின்னு. நான் இல்ல அவன் போய் சொல்றானா நான் இல்ல பொய்யாடா பேசுற வா. நாங்கெல்லாம் யாரு தண்ணியே இல்லாத ஆத்துல நீச்சல் அடிப்போம். எங்க கிட்ட மப்டியில போலீஸ் அனுப்புறதா? இதெல்லாம் தெரியாது. எத்தனை வருஷமா தொழில் பண்றோம். வாமச்சான் பாத்திரம் இது ஏன்னா 1 வேணுமா 2 வேணுமா? எனக்கு சரக்கால வேணா நான் குடிக்கிறதில்ல. இந்த ஊர்ல நீ மட்டும் தான் பிளாக்ல விற்கிறால வேற எவனா விற்கிறானாடா? டே பிளாக்ல சரக்கு விற்கிறா இந்த ஊர்ல நான் மட்டும் தான். கிட்டத்தட்ட 10 வருஷமா தெரிஞ்சுக்கிறேன். ஒரே போலீஸ்காரனை கூட தெரியாது நான் தான் சரக்கு விற்கிறேன். ஆமா மச்சான் நீ ஏதோ வெளியில போனா போலீஸ் எக்ஸாம் எழுதுறதுக்குன்னு சொல்லியிருந்தாங்க. எப்படி போலீஸ் எக்ஸாம்ல பாஸ் ஆனா இல்லையா? டே போலீஸ் எக்ஸாம் எல்லாம் எழுதி பாஸ் பண்ணிட்டா இப்ப டியூட்டில தாங்கறா. டேய் டியூட்டில இருக்கறனா இங்க என்னடா பண்ற? போய் வேலைய பாறா. டேய் உன்னை பிடிக்கிறது தான்டா இன்னைக்கு எனக்கு வேலையே. அக்க பொறுத்த மாமனுக்கு அற பொறுக்கலடி அடி சேர துடி